அருமையானவர்களே, இன்றைக்கு 91 சங்கீதம் 7வது வசனத்தை பார்க்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நிச்சயமாக உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர், அதாவது சுற்றிலும் உன்னை நெருக்கி வருகிறார்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருக்கள் உன்னை ஒழித்து விடலாம், அழித்து விடலாம் என்று சுற்றிலும் வருகிறார்கள். ஒருவேளை சத்துருவா இல்லைன்னா பிரச்சனைகள் அப்படி வரலாம், போராட்டங்கள் அப்படி வரலாம், வியாதிகள் வரலாம், பல நெருக்கடிகள், குடும்ப சூழ்நிலைகள், பல தொழில் அப்படி பிரச்சனை. நீங்க நேர்மையா நடந்தாலும் உங்களுக்கு விரோதமா அப்படி சத்துருக்கள் பெருகி வர்றாங்க, உங்களை ஒழிச்சிடலாம். உன் பக்கத்துல 1000 பேர் வளர்ந்து 10,000 பேர் அப்படி வர்றாங்க. இவ்வளோ பிரச்சனை வருது, முடிச்சிடலாம் கதையன்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. பார்த்தீங்களா, அத்தனை பேர் அவ்வளோ பிரச்சனை தானே வருது, உன் பக்கத்தில் வராது. நீ பார், உன் கண்களால் நீ பார்ப்பாய் உன் சத்துருக்கு நேரிடுவதுன்னு அடுத்த வருஷம் இருக்கு. ஆகவே அது உன்னை அணுகாது. பிரச்சனை வர்ற மாதிரி தெரியும், உன்னை விழுங்கிடலாம் போல தெரியும், கதை முடிஞ்சிச்சுன்னு போல தெரியும், எல்லாம் நெருங்கி வர்ற மாதிரி தெரியும். எந்த பக்கம் திரும்பினாலும் சத்துருக்கள், பிரச்சனை, போராட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வர மாதிரி தெரியும். ஆனால் ஒன்றும் உன்னை அணுகாது, உன்னை சேதப்படுத்தாது. யார் உனக்கு விரோதமாய் வருகிறார்களோ அவருக்கு நேரிடுவதை நீ காண்பாய், நீ பார்ப்பாய். உனக்கு ஒன்று நேரிடாது, நீ பயப்பட வேண்டாம். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய சட்டைகளை மறைத்து அப்படி வைத்து பாதுகாத்துக் கொள்கிறாராம். எவ்வளோ பேர், எத்தனை பேர் வந்தாலும் அதை அவர்கள் அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறார். இன்னார்களே, இன்றைக்கு உங்களுக்கு அப்படி பிரச்சனைக்கா உன் பக்கத்திலும் வலதுபுறத்திலும் சுற்றிலும் அப்படி வர்றாங்களா, அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, அது ஒன்று உன்னை அணுகாது, உன் பக்கத்திலே வராது. கர்த்தர் உன்னை துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து அத்தனை ஆபத்துகளுக்கும் தீமைகளை விலைக்கு பாதுகாப்பார். God bless you.